ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ராகுகேது பயிற்சி மாறக்கூடியதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கிரகங்களின் மாற்றமும் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதுனால நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்து உங்களுக்கு புரியும். வீடியோ பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யம் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் புதன் மாதிரியே அறிவு, பேச்சு, வியாபாரம், நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு உரிய கிரகம் என்பதால் நீங்களும் கூர்மையான புத்தி, தற்சார்பு மற்றும் நல்ல ஒரு ஞாபக சக்தி கொண்டவர்களாகவே இருப்பீர்கள். நம்மளுடைய ஆழ் மனதில் பார்த்தீங்கன்னா, வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை எப்படி யார்கிட்ட சொல்கிறதுன்னு புலம்பிகிட்ருப்பீங்க. நம்மளுடைய புதன் பகவான் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் புதன் பகவானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது. நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி வழிபட்டுட்டு வாங்க. சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் இந்த 2026ஆம் ஆண்டில் புதனை ஆளும் கிரகமான கொண்ட கன்னி ராசியினருக்கு படைப்பாற்றல் மேம்படும், பேச்சாற்றல் மேம்படுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கள் ஆளுமை பண்புகளை பயன்படுத்தி தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள், உயர் பதவிகளை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீர்கள். தங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வருவீர்கள். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் ஆரம்பம் முதல் இறுதி மாதம் வரை கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே அமையக்கூடியதாக இருக்குது. வருடங்களும் நல்ல ஒரு வருடமாக அமையக்கூடியதாக இருக்குங்க. திட்டமிடல் மற்றும் நிலையான வெற்றிக்கான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் தங்களின் எதிர்காலம் குறித்து சிறப்பான திட்டமிடல்களை தொடங்குவீர்கள். தங்கள் ஆற்றல் முழுவதையும் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சரியானது எது, தப்பானது எது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. அவசியமற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள். அறிமுகம் இல்லா நபர்களுக்காக பணத்தை விட்டு கொடுப்பது கூடாதுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு நிகரான பலன்களையே அளிப்பதாக உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. சிறப்பான திட்டமிடலுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்த உங்கள் வாழ்க்கை துணை, காதல் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அனைத்திலுமே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. உறவில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு முடிவு காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்காக பொருத்தமான நபரை தேர்வு செய்து அவருடன் காதல் உறவையும் தொடங்குவார்கள். தங்கள் விருப்பம் போல தங்கள் வாழ்க்கையின் புதியதொரு அத்தியாயத்தையும் தொடங்குவீர்கள். சனியின் செல்வாக்கு உடல் நலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நிதியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்களும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்டகால இலக்குகளையும் நீங்கள் அடையக்கூடியதாக இருக்குது. பணத்தை முறையாக செலவு செய்வதன் அவசியத்தை புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் போதும் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அறிமுகம் இல்லா நபர்களுடன் கூட்டு வைப்பதும் கூடாது. இதற்கிடையே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நற்செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விஷயங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடியதாக இருக்குங்க.
பல நாட்களாக தள்ளிப்போன திருமண காரியங்களை விரைவில் முடிக்கும் வாய்ப்புகளை இம்மாதம் நிகழும் கிரகநிலை மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக நிதித்துறை, வங்கி பணிகள், நிதி மேலாண்மை சார்ந்த தொழில் செய்து சிறப்பான பலன்களை அடையக்கூடியதாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கவும் உயர் பதவிகள் பெறும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா காணப்படும் நேர்மையான மாற்றங்கள் உங்கள் மன அமைதிக்கான வழிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கல்வித்துறையில் இருக்கும் நபர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. விருப்பங்களால் இணைந்த ஜோடி தங்கள் பொதுவான விருப்பங்களை தேடி பயன்படுத்துவார்கள், அதில் வெற்றியும் காண்பார்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நிலையிலும் எடுக்கும் முடிவுகளில் மற்றும் செய்யும் செயலில் தெளிவு உங்களுக்கு மிக மிக அவசியங்க. நிதானமாக முடிவு செய்யுங்க, பொறுமையாக செயல்படுத்துங்க. காலம் உங்களுக்கு உரிய வெற்றியை உரிய காலத்தில் அளிக்கக்கூடிய நம்பிக்கையுடன் இருங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே துடிப்பான தொடக்கங்களை எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஏற்கனவே செய்து வரும் தொழிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் ஆண்டாக, ஒரு நல்ல ஆண்டாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்தும் அதே நேரம் குடும்ப வாழ்க்கைக்கும் போதுமான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் குடும்ப உறவினர்களுடன் நேரத்தை செலவிடும் வகையில் பயணங்கள் பல மேற்கொள்வீர்கள். அவர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வீர்கள். தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிற்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்களுக்கு காதல் வாழ்க்கை கைகூடக்கூடிய ஆண்டாக இருக்குது. வரும் நாட்களில் உங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து அவருடன் காதல் உறவை தொடங்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்க காத்திருக்கும் அந்த நபரை நீங்கள் கலாச்சார நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு சந்திப்பில் தொடங்கும் இந்த உறவு விரைவில் திருமணத்தில் முடியக்கூடியதாக இருக்குங்க. வங்கி கடன் பெற்று உங்கள் விருப்பமான தொழிலை தொடங்க நண்பர்கள் உதவி செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளுக்கு இடையே உங்கள் நண்பர்கள் சிலர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களை விமர்சிக்கலாம். இப்பிரச்சனைகளை தவிர்க்க வெளிப்படையாக பேசுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை மறைக்காது பேசுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை லட்சியங்களை அடையும் விதமாக பயணங்கள் பல மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. நம்பிக்கையுடன் போராடுங்கள், இலக்கை அடையுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வருங்க. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட சவால்களை போக்கும் ஒரு காலமாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பம் போல் தொழிலை விரிவுபடுத்தவும் ஒரு காலமாகவும் வரக்கூடிய நாட்கள் இருக்குது. நிதிநிலை குறித்து நீங்கள் பேசுகையில் போதுமான வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. கிடைக்கும் பணத்தை சரியான வழிகளில் முதலீடு செய்ய உங்கள் எதிர்காலத்தை செழிப்பாக மாற்றலாம். எதிர்காலத்தை கருத்தில் வைத்து சேமிப்பு திட்டங்கள் மற்றும் காப்பீடு திட்டங்களில் முதலீடு செய்வது நல்லதுங்க. பெண்களுக்கு தங்கள் மூதையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. கிராமத்து சொத்துக்கள் வழியே இரண்டாவது வருமானத்தை உண்டாக்கும் வழிகளும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணபதி, துர்க்கை, சரஸ்வதி. கணபதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தடைகளை அனைத்துமே நீக்குவாருங்க. துர்கை பார்த்தீங்கன்னா வலிமை தருபவராகவும், சரஸ்வதி ஞானம் அளிப்பவராகவும் இருக்காருங்க. அவங்கள வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் படிப்படியான உயரத்திற்கு வருவீர்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த வழிபாடாக இருக்குங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் கோயிலுக்கு சென்று 10 முறை தோப்புக்கரணமும் 10 முறை பிரதட்சணமும் செய்து வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி செடியை நட்டு வளர்ப்பது அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பரிசளிப்பது அன்பையும் நல்லிணத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. குருவின் நல்ல பலன்களை பெற தருமங்கள் செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. கோவில்களுக்கு செல்லும்போது வெல்லம், பால் போன்ற பொருட்களை கோவிலில் அவ்வப்போது பிரசாதமாக வழங்கிட்டு வந்தீங்கன்னா செல்வ சேர்க்கைக்கு உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் நீலம் போன்ற நிறங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக கருதப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னி ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன,
வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.